ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீடு பில்டர்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். நல்ல ஒரு அழகான டிசைனில் எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் அமைச்சு மெட்டல் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோடைய லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1080 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட். ஈஸ்ட் ஃபேசிங் லேண்டில் ஈஸ்ட்டை பார்த்தபடியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனே போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10:21 21 சைஸில் நல்ல ஒரு லென்த்தான போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸும் வாலில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா போர் கொடுத்துருக்கோம், சம்பு கொடுத்துருக்கோம், செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். போர்ட்டிகளே பார்த்தீங்கன்னா 4x6 சைஸில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின் டோர். மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்கோம். மெயின் டோர் வாசக்கால் பொறுத்த வரைக்குமே டீக்குட் தான். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனே ஹால். இந்த ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 14x15 சைஸில் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்ட் பால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வீடு பில்டர் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா பூஜா கேபின் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதே போல் சேம் சைஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இந்த பெட்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11x10 சைஸில் கொடுத்துருக்கோம். ஒரு வாலில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்கோம். நீங்கள் சென்னை வேப்பம்பட்டு செவ்வாப்பட்டு லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். லேப்ட் அண்ட் ஸ்லாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4.5 சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். லேப்ட் அண்ட் ஸ்லாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன். இந்த கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6x12 சைஸில் கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடைக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதே போல் சேம் சைஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டில் அவைலபிளாக இருக்குது. மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நீங்கள் வேப்பம்பட்டு செவ்வாப்பட்டு லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள்.